Good morning, students. This is Vijay Kumar, lecturer from Mechanical Department. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதில் யூனிட் 2 வெல்டிங் டெக்னாலஜி. ஸோ பார்த்துட்டு இருக்கிற மாடல் நம்பர் 8. ஸோ இங்கே இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்பெக்டிங் வெல்டிங் ஜாயின்ட்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ஷன்னா என்னென்னு லாஸ்ட் மாடல்லே நான் ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் டிஸ்ட்ரக்டிவ்னா என்ன, நான் டிஸ்ட்ரக்டிவ்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நான் இதில் இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன். இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட காம்போனன்ட், இப்போ ஒரு காம்போனன்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற காம்போனன்ட்டோட ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃபெக்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட்ஸோ இல்லை வந்து கரெக்டான டைமென்ஷன், ப்ராப்பர் டைமென்ஷன் இல்லைனாலும் அதை வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனுக்கு இருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்க்குறது தான் இன்ஸ்பெக்ஷன். இன்கேஸ் வந்து அது இல்லை அப்படின்னா அதை வந்து மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு காம்போனன்ட் அந்த இடத்துல இருந்து எடுத்துடணும். ஸோ அது வந்து நம்ம மறுபடியும் ஃபர்தர் யூஸுக்கு வந்து அது போகாமல் இருக்கிறது தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இருக்குது, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் இருக்குது. டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னா நான் என்னென்னு சொல்லியிருந்தேன்னா, ஆல்ரெடி ஒரு பீஸை வந்து அதை டேமேஜ் ப்ரோக் பண்ணி உடச்சி திருப்பியும் பார்க்கறது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை உடைக்காமலே அதுக்குள்ளே என்ன டிஃபெக்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்க போகணும். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன். டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை டோட்டலாக டேமேஜ் இல்லை பிரேக் பண்ணி அதுக்குள்ளே என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். இதை நம்ம ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஏன் இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு இடத்துல டிஃபெக்ட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம அதை உடச்சி பார்க்குறோம், அப்போ அந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து கண்டினியூஸாக இருக்கிற ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இந்த இடத்துல டிஸ்ட்ரக்டிவ் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இன்கேஸ் அதை ஒன்ஸ் நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. அது வந்து டோட்டலி ஃபார் ஸ்கிராப். ஸ்கிராப்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து வேஸ்ட் மெட்டீரியலுக்கு போகிறது தான் ஸ்கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று நிக் டெஸ்ட், ஒன்று பெண்ட் டெஸ்ட் அண்ட் டென்சைல் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக வித் வீடியோஸோட நம்ம பார்ப்போம். ஸோ இது நிக் பிரேக் டெஸ்ட். நிக் பிரேக் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே ஜஸ்ட் கிடையாது. நிக்குங்கிறது இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற எட்ஜ் மட்டும்தான். ஸோ இதுதான் நீங்கள் வெல்டு பண்ண காம்போனன்ட். இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். இது ரெண்டும் இங்கே வெல்டு பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல என்ன வச்சுருக்காங்கன்னா 2 சப்போர்ட்டிவ் ரோலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹெவியாக ஒரு லோடு கொடுத்து இதில் ஆக்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த ஃபார்மர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டூல். இதை மேலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஹை ப்ரெஷரில் இந்த இடத்துல வச்சு இது பண்ணுவாங்க, டவுன் பண்ணுவாங்க. டவுன் பண்ணதுல இது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வெல்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த இடத்துல வெல்டிங் நம்ம ஹை ப்ரெஷர் கொடுத்தோன்னா இது என்ன ஆகும்னா பிரேக் ஆயிரும். அந்த இடத்துல பிரேக் ஆனோடனே நம்ம இதில் எவ்வளோ தூரம் நம்ம இந்த ப்ரெஷர் வந்து இந்த வெல்டு வந்து தாங்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த நிக் பிரேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நம்மளோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கூட இருந்துச்சு, நம்ம போட்டு அதை உடையலை அப்படின்னா, ஸோ இந்த வெல்டு பண்ண இடம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிக் பிரேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பெண்ட் டெஸ்ட். இந்த இடத்துல பெண்ட் டெஸ்ட் பார்த்தீங்க இல்லையா, இது வந்து பெண்ட் டெஸ்ட் என்ன இருக்குன்னா, இதுதான் வந்து அதே மாதிரி ஒரு ஜாப் வெல்டு பண்ண 2 வெல்டு பண்ண இந்த இருக்கு இல்லையா, இது வெல்டு பண்ண ஜாபு. இது 2 சப்போர்ட்டுக்கு நடுவில் வச்சுருவாங்க. இது வந்து மேல இருந்து வர்ற ரேம், நம்ம அதில் ஃபார்மர் டூல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரேம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிக் பிரேக் டெஸ்ட்ல சடன் இம்பாக்ட் ஃபோர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இம்பாக்ட் ஃபோர்ஸ்னா சடனாக மேல இருந்து டக்குனு கீழே இறக்குவாங்க. பட் ஆனால் இந்த பெண்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபார்மர் டூலை ஸ்லோ அண்ட் ஸ்டெடினா கொஞ்சமாக மேலே ப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணிகிட்டே வரதுல இது என்ன பண்ணுன்னா, இது வந்து கொஞ்சமாக பெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இது எந்த ப்ரெஷரில் வந்து நம்மளுக்கு அங்கே பிரேக் ஆகுது அப்படிங்கிறத இதில் கரெக்டாக எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் ஒரு இதில் வந்து எவ்வளோ ப்ரெஷர்னு கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து ஒரே இதில் வந்து நம்ம இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுல இது வந்து பிரேக் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் இந்த பெண்ட் டெஸ்ட்டுக்கும் நிக் பிரேக் டெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது டென்சைல் டெஸ்ட். டென்சைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எஸ்ஓஎம் அதில் படிப்பீங்க. நீங்கள் எஸ்ஓஎம்ல டென்சைல் டெஸ்ட்னா டென்சைல்னா என்ன அப்படின்னு படிப்பீங்க. ஸோ இந்த டென்சைல்னா நான் என்னன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். டென்சைல்னா ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது, இழுக்கிறது.
ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இழுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, 2 ரேம் இருக்கு. இங்க ஒரு ஜாப் இருக்கு, இங்க ஒரு ஜாப் இருக்கு. இதுதான் நம்ம வெல்ட் பண்ண எக்யூப்மென்ட்ஸ். இந்த இடத்துல வெல்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் ஹோல்டு பண்ணிக்கிறாங்க, இதுலயும் ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. இது வந்து கீழ ஃபிக்ஸ்டு பேஸ். இது வந்து மேல ரேம் இருக்கும். இது வந்து மூவபிள் பேஸ். மேலயும் கீழயும் ஏறி இறங்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஜாப் மாட்டிட்டு இத என்ன பண்ணுவாங்க, இத பிடிச்சு இழுப்பாங்க. ஸோ அந்த இழுக்கத்துல இது எவ்வளோ தூரத்துக்கு அந்த டென்சைல் வந்து விடாம அந்த வெல்டு வந்து பிடிச்சுக்கிடுது. ஸோ எவ்வளோ பிரஷர்ல நம்மளால விடாம பிடிச்சுக்கிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு ஒரு கேப்பபிலிட்டில வந்து இது என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த டென்சைல் மேல இருக்கிற டென்சைல் வந்து இதுல இருந்து விட்டோம். அந்த உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ்லாம் டேமேஜ் ஆகி அது விட்டுரும். அதுவரைக்கும் இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதுல பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்ஸ்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வெல்டிங் இன்கேஸ் இந்த வெல்டிங் அடிச்சிருக்கீங்க. நம்ம ஒரு ஹூக் ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த ரயில்வேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஹூக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஹூக்ல இந்த கார்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வெல்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ இது எவ்வளோ கிலோகிராம்ஸ், எவ்வளோ டன்ஸ் வந்து இதால இழுக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி டெஸ்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இதத்தான் வந்து டென்சைல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3மே இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ல இப்போ ரொம்ப ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் ஒன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னா, பிரேக் பண்ணிட்டோம்னா அதை திருப்பியும் கொண்டு போய் நம்ம வெல்ட் அடிச்சு நம்ம ஒட்ட வச்சு மறுபடியும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது ஒன்ஸ் பிரேக் ஆனது மட்டும்தான். ஸோ அதைத்தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிகல், இப்போ ஹெவி காஸ்ட்லியஸ்ட் பார்ட்டிகல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்காக நம்ம வந்து உடச்சி பார்க்குறோம், அது ரேண்டமாக டெஸ்ட் எடுத்து சாம்பிள் எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால உடச்சி பார்க்க முடியாது. ஸோ நம்ம அதை ஒன்று உடச்சோம்னா, ஏன்னா ஒன் பர் இயருக்கு ஒரு பர் மந்த்துக்கு வந்து மொத்தமே 4 காம்பவுண்ட் 5 காம்பவுண்ட் தான் அதால் மேனுஃபேக்சரே பண்ண முடியும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியஸ்ட் காம்பவுண்ட் இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு யூஸுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட், எக்ஸ்ரே டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசானிக்ஸ் டெஸ்ட். இந்த 3மே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். ஆல்ரெடி வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 ஜாப் இருக்கு. 2 வெல்டு பண்ண பிளேட்ஸ் இருக்கு. இந்த வெல்டு பண்ண பிளேட்ஸ் இதுதான் அந்த வெல்டிங் இடம். இந்த வெல்டிங் இடத்துல என்ன பண்றாரு, மறுபடியும் இந்த இடத்துல ஃபுல் அந்த மேக்னெட்டிக் பவுடரை இந்த இடத்துல மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுறாரு. ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னே இந்த மேலே வச்சிருக்காரு இல்லையா, இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹோல்டிங் டிவைஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் வந்து கரண்ட் இதில் கண்டக்ட் பண்ணும். இதில் கரண்ட் கண்டக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல கரண்ட் வந்தோடனே இது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல மட்டும் இப்போ நம்ம கரண்ட் கொடுத்தோன்னே அங்க என்ன இடத்துல மேக்னெட்டிக் இருக்கோ அந்த மேக்னெட்டிக்கை மட்டும் இந்த இடத்த பிடிச்சிக்கணும். ஸோ இன்கேஸ் அதில் கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப் மட்டும் பிடிச்சிக்கணும். ஸோ மீதி இருக்கிற இடத்துல அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா க்ளீன் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு, அதனால தான் அந்த இடத்துல அதால பிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இதில் தெளிவாக தெரிஞ்சிடும். இதைத்தான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு காம்பவுண்ட்டையும் நம்ம பிரேக் பண்ணாமலே என்ன பண்ணிடலாம், இந்த காம்பவுண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி எக்ஸ்பென்சிவ் காம்பவுண்டுங்கிறதுனால இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ரே டெஸ்ட். இந்த எக்ஸ்ரேங்கிற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எக்ஸ்ரே வந்து ஜஸ்ட் நத்திங் பட் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா நம்ம கையில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, எலும்பு உடஞ்சிருக்குங்கிறதுக்காண்டி பார்க்கறதுக்காண்டி நம்ம நிறைய பேர் ஃப்ராக்சருக்காண்டி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். அங்கே எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அங்கே எக்ஸ்ரேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கொண்டு போய் அந்த கையை வச்சோடனே மேலேருந்து ஒரு ஹெவி லைட் ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. கீழே வந்து அந்த பிளாக் டார்க்காக ஒன்று இருக்கும். அது மேலே வச்சோடனே நம்மளுக்கு மேலேருந்து அந்த லைட் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கீழே வந்தோடனே அந்த கீழே இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற ஸ்கின் இதெல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு என்ன மாதிரி இருக்கு அதை மட்டும் ஒரு பிளாக் கலர் ஷீட்ல வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இங்கே அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வெல்டிங் எடுக்கிறாங்க. வெல்டிங் பார்ட்டிகளை இங்கே வைக்கிறாங்க. மேலே இருந்து அந்த ரேடியேஷன் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியேஷன் சோர்ஸ்ல இருந்து அந்த லைட்டை பாஸ் பண்ணுறாங்க. அந்த லைட் என்ன பண்ணுது அப்படின்னா, மேலே இருந்து ஃபுல்லும் வரத்துல கீழே அப்படியே அந்த இமேஜ் விழுகுது. அந்த இமேஜ் உலகத்தில் என்ன ஆகும்னா, மீதி இருக்கிற இடம்லாம் வந்து டார்க்காகவும் சரி ஓப்பனாகவும், இந்த ஒரு இடத்துல மட்டும் டார்க்காகவும் தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வாய்ட் அண்ட் மீன்ஸ் ஹோல், இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு அப்படிங்கிறது இது என்ன பண்ணுன்னா, இந்த எக்ஸ்ரே டெஸ்ட் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸில் தான் இந்த எக்ஸ்ரே டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ரே டெஸ்ட் யூஸ் பண்ணுறதுல அக்யூரேட்டிக்காக உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். இதை வந்து மேக்ஸிமம் இந்த ப்ளோ ஹோல்ஸ் சின்ன சின்ன ஓட்டை உள்ளுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ரே டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட்.
ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ஸில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டிங் வெல்டட் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு கவர் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரக்டிவ் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் எக்ஸ்ரே டெஸ்ட் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஐ மீன் 2 டெஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று எக்ஸ்ரே டெஸ்ட், ஒன்று மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டுங்கிறது பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து அல்ட்ரா வயலண்ட் ரேடியேஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மாடலில் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த பாயிண்ட்ஸில் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதில் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.